Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். உலகமெங்கும் தினமும் ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னோட வேலை அதையெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறது. உங்களோட வேலை என்னன்னா அதையெல்லாம் பார்த்து கவலையை மறந்து சிரிச்சு உங்க லைஃப்ல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கோங்க. ஐயோ எவன்டா சார் எவ்வளவு உயரம் போட்டது, எப்படி ஏறி உட்காருது? தம்பி இன்னைக்குதான் வேலையில புதுசா சேர்ந்திருப்பான் போல. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பாய் பாய், டாடா, குட் பை, கயா. ஹே गाइस, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்க்க போறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பின்னாடி பார்த்தனாலமா ஓபன் வாச்சா உள்ள பூரா முறுக்கு ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பெண்களுக்கு மட்டும் ஏன் ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க. ஏமா ஆக்சிலேட்டர் திருவன? ஓ அதான் ஆக்சிலேட்டராப்பா, தெரியாம திருவிட்டேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயோ ஹெல்மெட் போடாதவங்கள போலீஸ் பிடிக்கிறாங்களே, நாம அப்படியே வண்டி திருப்பிடுவோம். அந்த போலீஸ்காரரு அப்படியே நைஸா வந்து அந்த வண்டியை போட்டோ எடுத்து கேஸ் போட்டு விட்டாரு பாருங்க. வேற லெவலு. ஆசை புன்னகை மூஞ்சியில் மூஞ்சி மூஞ்சி அப்பாடி, ஒரு வழியா போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சோம். பைக் ஓட்டுறவங்களுக்கு எப்படின்னா கார் ஓட்டுறவங்களுக்கு சொல்லவா வேணும். அப்பாடி, ஒரு வழியா மேல கொண்டு வந்துட்டோம் காரை. சண்முகம் அழுத்திரி ஆக்சிலேட்டர். டாக்டர் அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, இங்க அடிபட்டு கிடக்குறான். இருப்பா வந்துகிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இது டாக்டர் அம்மா போறதுக்குள்ள அவன் போயே சேர்ந்துருவான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. மேடம் மேடம், கையில ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு போறீங்களே, நீங்க ஸ்கேட் போர்டு பிளேயரா? எனக்காக கொஞ்சம் அதை ஓட்டி காட்டுங்களா ப்ளீஸ். எனக்கு தெரியாதுங்க. ப்ளீஸ் மேடம், எனக்காக கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க மேடம். அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதோட விட வேண்டியதுன்னு எதுக்கு வீணா ட்ரை பண்ணணும்? நான் செவனேந்தானா போய்க்கிட்டு இருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? தம்பி 8 போட்டு கட்டுப்பா. சார் ஒரு 8 சார், நான் உங்களுக்கு 2 8 18 போட்டு காட்டுற பாருங்க. அந்த பொண்ணு நம்மள பாக்குது. அப்படியே சீனா போட வேண்டியதா. தம்பி நீ பாஸ் பண்ணிட்ட, வெளியே வாப்பா. முடியாது சார், இப்ப போடுறேன் பாருங்க சார் 18. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கல்யாணம் பண்ண பொண்ணு லட்டு மாதிரி வேணும்னு கேள்விப்பட்டு பார்த்திருக்கேன். ஆனா இவங்க பிரெட் மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க போல. எல்லாரும் மேடையில தான் ஃபோக்கஸா இருக்காங்க, நம்மள யாரும் பார்க்கல. இதான் நேரம், ஒரு 3 கொய்யா பழத்தை அமைக்கிட வேண்டியதான். பாஸ் நான் உங்களை பார்த்துட்டேன், அப்படியே ஒரு போஸ்ட் கொடுங்க. அட பாவி, என்ன ஏன்டா திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு இருக்க? நீங்க தானே பாஸ் சொன்னீங்க யாராச்சும் ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணா அவங்களுக்கு கேண்டிடேட் போட்டோ எடுக்க சொன்னீங்கல்ல, அதான் உங்களை எடுத்துட்டு இருக்கேன். டேய் வந்தவங்களை எடுக்க சொன்னா என்ன ஏன்டா எடுத்துட்டு இருக்க? மத்தவங்கள மாரி இல்லாம நம்ம ஏதாச்சும் வித்தியாசமா புதுசா பண்ணலாம்னு யோசிப்போம். அப்படி பண்ணும்போது சில நேரம் சக்சஸ் ஆகும், சில நேரம் இப்படிதான் ஊத்திக்கும். தன்னோட குழந்தையோட பேர் அறிவிப்பு விழாவை வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் வித்தியாசமா அறிவிக்கலாம்னு இப்படி ஒரு பிளான் பண்ணா அது சொதப்பிக்குச்சு. ஓ இதான் பஞ்சிங் பேகா? 4 குத்து குத்தி பாப்போம். என்னடா அது, நமக்கு இவ்வளவு பவரா? லைட்டா தானே குத்தணும். சில நேரங்கள்ல நாம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு உட்காந்துருப்போம். ஆனா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும் பாருங்க.
நம்மனா சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மேஜிஷியன் வந்து 10 ரூபாய்க்கு மேஜிக் புக்னு ஒன்று வித்திருப்பாரு. அந்த மேஜிக் புக்கை வாங்கி படிச்சு இவர் மேஜிஷியன் ஆயிருப்பாரு போல. ஏன்னா இவர் பண்ற மேஜிக்கு அந்த லட்சணத்துல இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க மக்களே, இவரோட உடம்புல இப்ப நான் கத்திய சொருவிட்டேன். இவரோட உடம்ப 2 துண்டா ஆக்கிட்டேன். இப்ப நீங்களே பாருங்க, நான் பிரிச்சு எடுக்கிறேன். சூ மந்திர காளி, இந்த மேஜிக் நல்லபடியா முடிஞ்சா நான் ஜாலி. யோ அதான் அங்க என்ன நடந்துச்சு எல்லாம் பாத்துட்டாங்களே, இன்னும் யாருக்கே மேஜிக் பண்ணிட்டு இருக்க? அட கன்றாவியே, கம்மன் வீட்டு கட்ட தெரியும் கவி பாடும்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படிதான் ஜிம்ல இந்த கூட்டி பெருக்கிற அம்மா அங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு துணைக்கு ஆள் இல்லாதனால இவங்களே கூட போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அவ்வளோதான்ப்பா. இன்னும் ஒன்று போடு. ட்ரை பண்ண முடியும் உன்னால. இன்னும் ஒன்று தூக்க. ட்ரை பண்ணு, புஷ் பண்ணு. எதுக்கு வந்தவங்கிறத மறந்துட்டு உண்மையான ஜிம் லேடியா மாறிட்டாங்க அவங்க. அங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இங்க நடந்த சம்பவத்தை பாருங்களேன். ஸ்பாஞ்ச வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா சுகமா இருந்துச்சுன்னு அப்படியே படுத்து தூங்கிட்டான் இந்த ஆளு. யோ சாயங்காலமே ஆயிடுச்சியா, இன்னும் மாயா தூங்கிட்டு இருக்க? ஏன் தெரியா? டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணுக்கு நடந்த தர்ம சங்கடமான நிகழ்வை கூட இருந்த பொண்ணு நல்ல வழியா காப்பாத்தி விட்டுருச்சு. ஐயோ ட்ரெஸ் தலையில மாட்டுக்குச்சு, யாராச்சும் எடுத்து விடுங்கடி. அப்பாடி, ரொம்ப தேங்க்ஸ். கொத்து பரோட்டா எல்லாருக்கும் தெரியும், இது குத்து பரோட்டா போல. போதும் வா. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அடியா ராதிகா, நான் கோயிலுக்கு போறேன். அடேங்கப்பா, இதுனா வாழைப்பூவா இல்ல அனுமார் வாழா நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஆலமரம் விழுது கூட இந்த வாழை மரம் கிராஸ் ஆயிருக்குமோ? என்னடி இது? மச்சான் சீக்கிரம் பாலை பிடிச்சி தூக்கி போடுறா. But with nobody out, it's the right decision by Glaber to hold up at second. அடே எந்த பாலை பிடிக்க சொன்னா எந்த பாலை பிடிக்கிற? He starts thinking about it right there. அந்த காட்டு யானைகளே ஒரு செகண்ட் பார்த்து பயப்படுதுன்னா அது நம்ம லிட்டில் பிரின்சஸ்களா தான் இருக்க முடியும். ஐயோ இவளுங்களா, மச்சான் எப்படியே போவானண்டா. ஒதுக்கிட்டாளுங்க, வா போயிடலாம். இப்ப போயிட்டு இருக்க ஐபிஎல் டைம்ல ட்ரெயின்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் அவர் கொண்டு வந்த டிவியை ட்ரெயின்ல கனெக்ட் பண்ணி அதுலயே ஐபிஎல் பாத்துட்டு வராருங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இதுக்கே எப்படின்னா பீகார்ல ஒருத்தன் ட்ரெயின்ல பெரிய கொசு வலையை விரிச்சு ஹாயா தூங்கி இருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஏன் நாம ஜெயிச்சிட்டோம் மச்சான், தூக்கி ஊத்துறா கூல் ட்ரிங்க்ஸ். ஐயோ பாவம், சைடுல கட்டி இருந்தது ரிப்பன் எத்தனை பேருக்கு இடத்துல இருக்கு பாருங்க. அது கூட பரவாயில்லைங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்டா ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட இந்த ரிப்பனை பிடிச்சிருக்கிறவங்க பண்ண அக்க போட்டுருக்கு. சார் ரிப்பனை ஒழுங்கா பிடிக்கல சார், திரும்ப போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க சார். கமான் சார்.
ஆனா வரலாற்று ரேஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்தவரை திரும்ப ரீடேக்கா வின் பண்ண வைக்கிறதா இதாண்டா புதுசு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching.